சரியா இருக்கு. نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة. கண்ணியத்திற்குரிய இந்த சிறப்பான மஜ்லிஸை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அண்ணன்தோ ஷராஃபத் அலி அவர்களே, இந்த சிறப்பான இந்த ராத்திபத்துல் ஜலாலியா மஜ்லிஸிலே பேருரையாற்றி நம்முடைய உள்ளங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஷேக் அப்துல்லா அலி ஜமாலி ஹசரத் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான மஜ்லிஸிலே கலந்து கொள்வதற்காக இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டு மார்க்க உரைகளை வழங்குவதற்காக மலேசியா முழுவதிலிருந்து வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுவாக இன்றைய சூழ்நிலையிலே ஒரு மணி நேரம் உட்கார்றது சாதாரணமான விஷயம் இல்லை, சத்துஜாம். ஆனா காலையிலிருந்து இதுவரைக்கும் இந்த மக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் ரொம்ப ஈஸியா பேசிட்டு போயிடுவோம். ஆனா இருந்து கேட்கறதுக்கு உண்டான பொறுமை இருக்குவாங்க. அது உங்களை விட்ட வேற அதிகமாக சொல்ல முடியாது. அந்த வகையில இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பண்பற்றவர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், பெரும்பாலும் இவர்கள் எல்லோருமே மதரசாக்களுடைய தொடர்பு உள்ளவர்கள். இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன், கோலாலம்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள், போர்த்தினாலும் வந்திருக்கிறாங்க, ஈப்போலும் வந்திருக்கிறாங்க, சுத்தப்பட்டாங்க, அனஸ்வா. ஆக ஹோல் மலேசியாவில் இங்க வச்சா போய் அப்படியே வலைய போட்டு அரிசி கொடுத்திருக்கிறார். மௌலானா இமாமுல் ஹஜ் என்று நான் அவர்களை கண்ணியமாக அழைப்பேன். இந்த ராஜ்பத்துல் ஜலாலியாவை கடந்த 43 ஆண்டு காலமாக அவர்கள் எடுத்த இந்த பிரயாசையான இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து இந்த மலேசியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்பதை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நினைத்து பார்த்து அவர்களுக்கு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன் செய்வதாக இருந்தால் அதற்காக எத்தனை மீட்டிங் போடுறோம், எத்தனை இரவுகள் விழித்திருந்து நாம் அதற்காக மசோதா செய்கிறோம். ஆனால் இவ்வளவு மக்களையும் இங்கே தெரிவித்து அவர்களுக்கு உண்டான சரியான உணவு வகைகளை மற்ற வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் திருப்திப்படுத்தி அனுப்புவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் அந்த திருப்தியோடு இந்த மக்கள் செல்கிறார்கள் என்று சொன்னால் அது துஆவுடைய சிறப்பு என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அருமையான தாய்மார்களே, நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைய காலகட்டம் எப்படி என்று சொன்னால் மனித வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒன்று மட்டும் இல்லை. என்ன சொல்லுங்க? எல்லாம் இருக்கு, ஆனா ஒன்று மட்டும் இல்லை. சொல்லுங்க. பொறுமையா? வேற நிம்மதி. சரியா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மாளிகை வீடு இருக்குது, வசதியான காடு இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை? நிம்மதி இல்லை. ஒரு கவிஞர் சொல்லுவான், நான் நிம்மதியாக இருந்தேன், பணத்தை தேட ஆரம்பித்தேன், பணம் கிடைத்தது, இப்பொழுது நிம்மதியை தேடுகிறேன் என்று சொன்னார். எப்படி புரியுதா? நான் நிம்மதியாக இருக்கும் பொழுது செல்வத்தை தேடினேன், ஆனால் செல்வம் கிடைத்து விட்டது, இன்று எதை தேடுகிறேன்? நிம்மதியை தேடுகிறேன் என்று சொல்கிறார். ஆக அருமையான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நிம்மதி என்பது எதிலே இருக்கிறது? நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான செய்திகள் எல்லாம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் அமைதி அடைகிறது, நிம்மதி அடைகிறது என்பதை உணர்ந்துதான் பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்தும் இங்கே மக்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது நிம்மதி தரக்கூடிய மஜ்லிஸ் தான். அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவுறுவது போது தான் உங்களுடைய கல்வன் எல்லாம் அமைதி அடைகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மலை மேகங்கள் எப்பொழுது வரும் தெரியுமா? மலை மேகங்கள் எப்படி வருகிறது என்று சொன்னால், எங்கெல்லாம் பசுமைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பசுமைகள் இருக்கிறதோ அந்த பகுதிகளில் தான் மலை மேகம் சீக்கிரமாக வரும். ஏனென்று சொன்னால் அந்த பசுமை அந்த மலையை எப்படி இழுக்கும். அதுபோல மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் கொஞ்சமாவது மனதிலே ஈரம் இருக்கின்ற காரணத்தினால், ஈமானுடைய ஈரம் இருக்கின்ற காரணத்தினால், நம் உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற மஜ்லிஸிலே நாம் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம்மை அழைத்து வந்திருக்கிறான் என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரிய செய்தி இருக்கு. அருமையான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர்கள், இந்த காலம் என்பது ரொம்ப மிக மோசமான ஒரு காலமாக இருக்கிறது. எல்லார் கையிலும் என்ன இருக்கு? எல்லார் கையிலும் என்ன இருக்கு? போன் இருக்கு. போனை மட்டும் புடிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இன்னும் குறைஞ்சு 9 வருஷத்துல முக்காவாசி பேர் மெண்டலா போயிடுவாங்க. இப்பயே பார்த்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த போன் இந்த மனிதர்களை ஆட்கொள்ளி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு காலத்துல பிள்ளைகள் எல்லாம் வாசலை விளையாண்டு இருப்பான். அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏண்டா வாசலை நிற்கிது, வீட்டுக்குள்ள வாங்கடா, வீட்டுல வந்து உட்காருடா என்று நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை கூப்பிட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்ல வேண்டியது? வெளியே போய் விளையாடுங்கடா, வெளியே போய் விளையாடுங்கடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய சூழ்நிலை மாறிவிட்டது. கேட்டா என்ன சொல்றாங்க? நாங்க விளையாண்டுட்டே இருக்கோம், நாங்கள் விளையாண்டு கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் கைபேசியை விளையாண்டு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவையானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைய ஒரு நாள் பொழுது நல்ல பொழுதாக இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஒரு நல்ல பொழுதை நமக்கு உருவாக்கி தந்தவர்கள் மௌலானா மௌலவி இமாமுல் ஹஜ் முகமது ஹிமானுல்லா ஆஜி பாக்கவி என்று சொன்னால் அது வெளியே. அந்த அளவுக்கு அவர்கள் பிரயாசம் எடுத்து மக்களை எல்லாம் போய் சந்தித்து
உலமாக்களை சந்தித்து எல்லோரையும் இங்கே ஒன்று திரட்டி இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்திருக்கிறேன் சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நியமத் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து அவர்களுக்காக நாம் துஆ செய்ய இருக்கிறோம். அருமையானவர்களே, அவருடைய தகப்பனார் பாவா என்று சிறப்பாக கண்ணியமாக அழைக்கக்கூடிய மிகப்பெரிய வலியுள்ளார். அவர்கள் எனக்கு உறவு முறை, என்னுடைய மாமா. பாபா செய்வோம் எனக்கு மாமா. எங்க இம்ரான் பாட்டம் எனக்கு வச்சான். எங்களுடைய குடும்ப உறவு என்பது வலிமார்களுடைய கட்டுரான் வலிமா ஊழியாக்கள். பாபா செய்வதாக சொன்னா பனைக்குளத்துல இன்னமும் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்கள் உலகத்தில் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மகானாக வாழ்ந்தவர்கள் செய்வது ஆலி பாட்டு அவர்கள். அவங்கள்ட்ட ஒரு நல்ல பண்புகளை கற்றுக்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாபா என்ன செய்வாங்களா, சிறு பிள்ளைகளை கூட வாங்கன்னு கூடுவாங்க. பனைக்குளத்தில் அடங்கியிருக்கக்கூடிய மகான் சையத் முகமது வலியுல்லா பாபா என்று சொல்லக்கூடிய அந்த வலியுல்லா பெரிய ஆலிமாக இருந்தார்கள், மிகப்பெரிய இறைநேசனாக இருந்தார்கள். பெரும்பெரும் ஆலி உலமாக்கள் எல்லாம் அவரிடத்திலே வந்து பாடம் எடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகான் சிறு குழந்தைகளையும் கூட வாங்கத்தான் கூடாது, வாங்க என்று கூறுவார்கள். என்று சொன்னால் அந்த குழந்தைகள் எவ்வளவு பாசமாக இருப்பார்கள் அவர்கள் மீது. இவைகள் எல்லாம் யாருடைய சுத்தம் என்று சொன்னால் நம் உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெருமானார் அவர்கள் சிறு குழந்தைகளுக்கு கூட சலாம் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் சின்ன குழந்தை கூட சலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உயர்தரமான நபியினுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பான இந்த மஜ்லிஸிலே நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் பெற்றுச் செல்லக்கூடிய மிக முக்கியமான பொக்கிஷம் என்ன என்று சொன்னால் துஆதான். எத்தனை ஆளுங்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை ஹாஃபிஸ் வந்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு பெரிய ஜமாத்தில் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் நிச்சயமாக ஒரு இறைநேசன் இருப்பார், நிச்சயமாக ஒரு வலியுல்லா இருப்பார். அது யாராலும் இருக்கு நமக்கு தெரியாது. நாம் கேட்கக்கூடிய துஆவுக்கு அவர் ஆமீன் சொல்லிவிட்டார். அந்த துஆ பண்ணுறாங்க. அப்படியானவர்களே, மக்காவிலே இன்று நாம் சிறப்பாக பார்க்கக்கூடிய இமாம்களிலே மிக முக்கியமான ஒரு இமாம் உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் அல் சுதைசி. எல்லாருக்கும் தெரியும். அவருடைய கிராத்தை கேட்டால் அப்படியே மயங்கிடுவோம். சாதாரண கிராத்திலே உலக மக்களை எல்லாம் கட்டு போட்டவர். அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் ஒருமுறை ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சொல்றாங்க சொன்னா, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ரொம்ப சேட்டை செய்வேன். சொல்றாங்க, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ரொம்ப சேட்டை பண்ணுவேன். ஒரு நாள் வீட்டுக்கு விருந்தாடி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் கடுமையாக சேட்டை பண்ணிட்டேன். என் தாயாருக்கு சரியான ஆத்திரம் வந்துருச்சு. என் மீது என் தாயாருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. அப்ப என் தாயாரு என்ன செஞ்சாங்க, இப்ப நம்ம என்ன செய்வோம், கேட்டவங்க வாய் வராத பேச்ச போறா திட்டி முடிச்சுருவோம். ஆனால் என் தாயார் அன்று என்னை திட்டினார்கள். எப்படி திட்டினார்கள்மா, என் தாயார் அன்று என்னை பேசினார்கள். எப்படி பேசினார்கள் சொன்னால், அல்லாஹ் உங்களை 2 ஹரமுக்கு இமாமாக ஆக்குவானார்கள். தாய்மார்களே, உங்களுக்காக தான் சொல்றேன், பிள்ளைகளை எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நம்முடைய பிள்ளைக்கு எப்படி துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என் மகனை 2 ஹரமுக்கும் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இமாமாக ஆக்கி என்று துஆ செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அப்படியே கண்ணீர் விட்டார்கள். அன்பானவர்களே, நான் இந்த அளவுக்கு இன்று மக்காவிலையும் மதீனாவிலையும் இமாமாக இருக்கிறேன் என்று சொன்னால் இது யாருடைய துஆ? என் தாயாருடைய துஆ, என் அம்மா எனக்காக செஞ்ச துஆ என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, தாய்மார்கள் பிள்ளைகள் என்னதான் சேட்டை பண்ணாலும் அவங்களுக்காக நம்ம திட்டவே கூடாது. அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய துஆ உடனே கபூலாகும். அதுபோல ஒரு பிள்ளை தன் தாய்க்காக செய்யக்கூடிய துஆ உடனே கபூலாகும். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் துஆ செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்திலேயே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பேரறிஞர் இருந்தார்கள், ஒரு ஆய்வு இருந்தார்கள். அவர்கள் ஒரு முறை சொல்லி காட்டினார்கள், நான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆலிமாக வந்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகிறார்கள். தாய்மார்கள் என்பதற்காக நான் சொல்லி காட்டுகிறேன், பெரியவர்கள் உங்களுக்காக நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அப்பொழுது அவர் சொன்னார்கள், என்னுடைய தாயார் எப்போதும் தஹஜ்ஜத் தொழுவார்கள்.
அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய காலகட்டத்திலே நிறைய மக்கள் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. நம்முடைய பகுதியில், பினாங்கில, மலேசியாவில், மற்ற பகுதிகளில் நிறைய மக்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து அவர்கள் துஆ செய்கிறார்கள். இது பாராட்டுதலுக்குரிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்பதை நாம் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தாயார் தஹஜ்ஜுத் தொழுவார்கள். தொழுது முடிந்த பிறகு என்னுடைய தாயார் துஆ செய்வார்கள். எப்படி துஆ செய்வார்கள்? அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோருடைய பெயரையும் சொல்லி சொல்லி துஆ செய்வாங்க. உங்களுக்காக சொல்கிறேன், அருமையான தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் இப்படி துஆ செய்யுங்கள். தஹஜ்ஜுதிலே எழுந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பெயரையும் சொல்லி சொல்லி துஆ செய்யுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் முடித்துக் கொண்டே இருப்பேன், என் பெயரை எப்பொழுது எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் முடித்துக் கொண்டே இருப்பேன், என் பெயரை எப்பொழுது எங்க அம்மா சொல்லுவாங்கன்னு கேட்டே இருப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, என் பேரை சொல்லிதான் என் பிள்ளை ஆலிமாக்கு காப்பிலாக்கு மிகச்சிறந்த மேலையாக ஆக்கு என்று அவர்கள் துஆ செய்யும் பொழுது நானும் ஆமீன் என்று சொல்லுவேன் என்று அந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்லி காட்டுகிறார். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, தஹஜ்ஜுத்ல துஆ செய்யும் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு எங்க போய் பார்த்தாலும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அலிசா உள்ள சொல்லு பற்றி கேட்க மாட்டோம், எங்க போனாலும் இதே பிரச்சனை. ஆக சொல்லு கேட்க வேண்டிய பிள்ளைகள் உங்களுடைய துவாவின் மூலமாக அல்லாஹ் மாற்றி வருவார்கள். அதற்கு ஒரு துவாவை இன்ஷாஅல்லாஹ் நான் சொல்லித் தருகிறேன் இந்த கடைசியில். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, தஹஜ்ஜுத் தொழுகையிலே உங்க பிள்ளைகளுக்காக பேரை சொல்லி துவா செய்யுங்க. அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது பேத்திகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் துவா செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய பிள்ளைகளை சாலிஹீன்களாக ஆக்குவான். உங்களுடைய சிறப்பை உணரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குவான். அருமையானவர்களே, சகோதர சகோதரிகளே, நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார்கள், எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய தாயை, தன்னுடைய அம்மாவை சந்தோஷமான பார்வையாக பார்த்தால், சந்தோஷமான பார்வையாக பாசத்தோடு பார்த்தால், அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுக்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை சந்தோஷமாக பாசமாக பார்த்தால் அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை தருவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எவ்வளவு சிரமம். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றோம், நம்ம ஒப்படைக்கணும் கிடைக்கிறாங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்க அம்மாவை சந்தோஷமா பார்த்தா, என் தாயார் எங்க அம்மா என்று ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை சந்தோஷமாக பார்த்தால் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சொன்னால் சாதாரண விஷயம். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாயை பார்க்கக்கூடிய பிள்ளைக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த பிள்ளைகள் தாயை எப்படி பார்க்கிறார்கள்? அருமையான சகோதர சகோதரிகளே, சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை முறை பார்க்கிறோம், அத்தனை முறை பார்த்தாலுமா அந்த நன்மை என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்வார்கள், 100 முறை பார்த்தால், ஒரு நாளைக்கு உன் தாயை 100 முறை பார்த்தாலும் அல்லாஹ் 100 ஹஜ் செஞ்ச நபி அவர்கள் தருகிறான் என்று சொன்னார்கள். நம் உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. உட்கார வச்சு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, நாங்கள் பினாங்கு போனோம், ராத்திரி கலாமியோட பதிலிஸ்ல அப்படின்னு சொன்னாங்க, உங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்க, அவர்கள் நிச்சயமாக திரும்புவார்கள், நல்ல சாலிகளாக அவர்கள் வருவார்கள், உங்களுடைய சொல் பேச்சு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். ஆக அருமையான நல்ல சீதவிகளை, இந்த நாட்டு மக்கள் மஜ்லிஸிலே நீங்கள் கலந்து கொண்டது மிகப்பெரிய பாக்கியம். உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் மிகப்பெரிய நிஅமத் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பார்த்து, எங்கெல்லாம் இது போன்ற மஜ்லிஸ்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். மார்க்க சம்பந்தமான விளக்கக்கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையிலே குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் கடமை இருக்கிறது, தன் பிள்ளைய குர்ஆனை ஓதி கத்த பண்ண வைக்கிறது. இன்னைக்கு என்னென்னமோ படிக்க வைக்கிறோம், பெரும்பெரும் படிப்புகள் எல்லாம் படிக்க வைக்கிறோம், ஆனா குர்ஆனை ஓதிக்காக இல்லை. நீ பார்க்கமா இல்லையா? நான் வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன், குர்ஆனை ஓதாமல் மரணித்து விடாதீர்கள். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், குர்ஆன் உனக்கு தேவை வந்தது, ஏன் நீங்க அதை ஓதவில்லை என்று அல்லாஹ் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அந்த வேலையா பத்தி இந்த வேலையா பத்தி நடக்குமா? அதனால அல்லாஹ் வாய்ப்பு தந்திருக்கிறான். வெட்கத்தை பார்க்காதீங்க, குர்ஆன் ஓத தெரியாத அளவுக்கு வெட்கத்தை பார்க்காதீங்க. பேரனோ பேத்தியோ குர்ஆன் ஓதினா ஓதிக்கங்க,
அதுக்கு துணைகளை கொடுங்க, வெட்டப்படாதீங்க. குரான் ஓதி கத்துக்கிறீங்க. குரான் தான் நமக்கு இறுதி நேரத்தில் துணை. குரான் தான் நம்முடைய கபருக்கு துணை. குரான் தான் நாளை அல்லாஹ்வுக்கு நமக்கு ஷஃபாத் செய்யக்கூடியது என்பதை நான் சொல்லலாம் இருக்கிறேன். அதனால அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளை குரானை கட்டளை வச்சிருக்க 30 திசை ஓதி அவர்கள் சட்டம் பண்ணி விட வேண்டும். இது ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையான நல்லவர்களே, சாலிகளே, நேரம் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் நிறைந்து உட்கார்ந்துருக்கீங்க. நான் இது வரைக்கும் 20 பேர் பேசி பண்ணா 10 பேர், எத்தனை பேர்? 20 பேர் ஆளுங்கள் பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செய்திகளை சொன்னாங்க. எல்லாத்தையும் அப்படியே நம்ம மனசுல ஏற்றி வச்சுருக்கோம். நான் வேற அதிகமா கொடுத்துன்னு சொன்னாங்க. உங்களால அது வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா மஜ்லிஸ் அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு, சிறப்பு பேச்சாளராக இருக்கிறாங்க. அதனால நாம அடிக்கடி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால இந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு, இந்த சபை, இந்த ராஜ்மன்ற ஜலாலியா யாரின் மூலமாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மெய்நிலை கண்ட ஞானி ஹஜ்ரத் முஹையத்தீன் சொல்லுங்க அப்துல் காதிர் ஜீலானி அஸீஸ் அவர்களுடைய செய்தியை, அவர்கள் சொல்லித் தந்த பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஹஜ்ரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொல்வார்கள் தன்னுடைய மகனுக்கு, இதை சொல்லி நான் முடிக்கிறேன், எல்லாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. என் அன்பு மகனே, உன் உடல் போகாத இடத்திற்கு உன் பார்வை போகும். புரியுதா? உன் உடல் போகாத இடத்திற்கு உன் பார்வை போகும். உன் பார்வை போகாத இடத்திற்கு உன் கல்பு போகும். உன் கல்பு போகாத இடத்திற்கு உன் துஆ போய் சேரும் சொன்னாங்க. அப்படியானவர்களே, உடம்பு கிடைக்கு, பார்வை அங்க இருக்கு, ஆனா என் உடம்பு அங்க போகாது. ஆனா பார்வை போகாத இடம் பின்னாடி பிடிச்சிருக்கு, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்கு தெரியும். கல்பு அறியும். ஆனா கல்பு போகாத என்னது? அரிசுமா அல்லாவுடைய அரிசி பார்த்துக்க. நம்ம கல்வி எப்படியாச்சும் சொல்ல முடியுமா? ஒரு கல்பு போகாத இடத்திற்கு உன் துஆ போய் சேரும். அதனால் துஆவை கைவிட்டு விடாதே என்று சொன்னாங்க. அதனால எல்லா நிலைகளிலும் வந்திருக்கக்கூடிய அத்துணை மக்களும் நீங்க துஆ செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா துஆ செய்யுங்க. போனை பார்த்துக்கிட்டு, போன்ல பேசிக்கிட்டு, இங்கிட்டு பார்த்துக்கிட்டு, அங்கிட்டு பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரி நிலையில துஆ கேட்க கூடாது. துஆ கேட்கும் பொழுது 2 கைகளை நெஞ்சுக்கு நேராக நீட்டி தன்னை பற்றி அல்லாஹ்விடத்திலே மானசீகமாக குஷுவோடு பயபக்தியோடு நாம் அந்த துஆவை கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறார். இந்த துஆ மஜ்லிஸை நீங்கள் எல்லோரும் இறுதி வரை கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வதோடு, என்னையும் பேசுவதற்கு இங்கே அழைப்பு கொடுத்த இந்த ராஜ்மன்ற ஜலாலியா மஜ்லிஸுடைய நிர்வாக உறுப்பினர்களுக்கு நன்றி கூறி, மரியாதைக்குரிய எங்களுடைய அன்பு விசான் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் இமாமுல் ஹஜ் இமியானுல்லா ஆலிம் பாக்கவி அவருடைய சேவை தொடர வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை வழங்க வேண்டும், சரீர சுகத்தை கொடுக்க வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா புனிதமான ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தர வேண்டும் என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்தேன். அதற்கு முன்பாக ஒரு துஆவை நான் உங்களுக்கு சொல்வதாக சொல்லியிருந்தேன். அந்த துஆ தான் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுனின் வஜஅல்னா லில்-முத்தகீன இமாமா என்ற துஆவை ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் ஓதி வாருங்கள். நாம் எல்லோரும் நல்லா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், உஸ்தாத் ஹபீப் அவர்கள் இந்த பினாங்கு மாநிலத்தில் மிகவும் சிறப்பாக எல்லோரும் அறிந்த ஒரு பேச்சாளர். அவருடைய இந்த உரை நம்ம எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வை தரும். பிள்ளை எப்படி ஒரு தாயை சந்தோஷமாக பார்த்தால் அவர்களுக்கு ஒரு அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜோடைய தன்மை கிடைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம அறிந்து நம்ம பிள்ளைகளை எப்படிலாம் வந்து வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி துஆ செய்ய வேண்டும் என்ற நல்ல அறிவுரைகளை உங்களுக்கு சொல்லி தந்தார்கள். நாம் எல்லோரும் அதை கடைபிடித்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கூட்டத்துக்கு துஆ செய்வோம். தொடர்ந்து இப்பொழுது
மௌலானா உஸ்தாத் நூருதீன் சகாஃபி, அதாவது சென்னை மாநகரத்தின் பத்ரியா உமன்ஸ் அரபிக் காலேஜின் முதல்வர் அவர்கள் இப்பொழுது ஒரு 15 நிமிடம் நமக்கு ஒரு சிறப்புரையாற்றுகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على سيد رسول الله وعلى آله وصحبه الفائزين برضا الله، أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنة الكافر. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم. ثم الرضا عن أبي بكر وعن عمر وعن علي وعن عثمان ذي الكرم. سعد سعيد زبير طلحة وأبي عبيدة وابن عوف ناشر الكرم. கொடுக்கப்பட்ட நேரம் மிகவும் குறைவானதனால் முன்னுரை எதுவும் இல்லாமல் விஷயத்திற்கு நேரடியாக நுழைகிறேன். முதலாவதாக இந்த நிகழ்வில் என்னை அழைக்கப்பட்டதில் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதனை இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக கடந்த 40க்கும் அதிகமான ஆண்டுகளில் மிக அற்புதமான ஒரு மாபெரும் முயற்சியை செய்து ஒரு சாதனை புரிந்து வரக்கூடிய சங்கையான பாபவி இமாம் ஹசரத் அவர்களுக்கு எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் நீண்ட ஆண்டு காலம் இதே போன்ற நிகழ்வுகளை இதே போன்று அல்லாமல் இன்னும் சிறப்பானவர் நடத்த வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று முதலாவதாக துஆ செய்து வருகை தந்த ஆலிம் பெருமக்கள் மற்றும் சகோதரர்கள் எல்லோருக்கும் முதலாவதாக ஒரு முறை கூட இந்த சலாத்தை சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை படைத்து அவனுக்கு தேவையான உணவும் உடையும் இருக்க இடமும் காற்றையும் எல்லாம் தந்து இங்கு பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். காரணம் அவன் ரப்புல் ஆலமீன். இதையெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா யாரிடத்திலும் அவன் கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலை கிடையாது. இதையெல்லாம் கொடுத்து ரப்பு தஆலா நம்மை இந்த அளவுக்கு பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் தான் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்பதற்காகத்தான் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். அஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை இந்த பூலகத்தில் படைத்தது, உங்களுக்கு உணவும் உடையும் இருக்க இடமும் எல்லாம் கொடுத்தது எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் தான் சும்மாதான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படி நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? கிடையாது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதனையும் ஜின்னையும் அல்லாஹ் தஆலா படைத்ததற்கு காரணமே தன்னை அறிந்து வணங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஐலி யஅரிஃபூன், என்னை அறிந்து வணங்க வேண்டும். சும்மா ஒரு வணக்கம் போதாது. அல்லாஹ்வுடைய மஅரிஃபத்தை கிடைத்து அல்லாஹ் தஆலா யார் என்று அறிந்து அல்லாஹ் தஆலாவை அவனுடைய அதாபும் அவனுடைய தண்டனையும் அவனுடைய எல்லா விதமான விசேஷங்களையும் எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்குண்டான முயற்சிகளை செய்து ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவை இஹ்லாஸுடன் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனித இனத்தை அல்லாஹ் தஆலா இந்த பூலகத்தில் படைத்தார். அவ்வாறாக வணங்கியவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார்கள்.
சங்கையான மகான்மார்களான உலமா பெருமக்கள், மகான்மார்களான மஷாயிகுமார்கள் அவர்கள் அடைந்த மாபெரும் பேரின்பத்தை யார் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெருக என்ற அடிப்படையில் தாங்கள் சொல்லி வந்த திக்ருகள், தாங்கள் சொல்லி வந்த சொலவாத்துக்கள் அது மக்களுக்கு வெற்றி வைத்தார்கள். அவர்கள் சொல்லி வந்த அந்த திக்ருகளை பின்பற்றி வந்ததின் காரணமாக அவர்களை பின்பற்றியவர்களும் ஃபாலோவர்ஸ்களும் அத்தகைய மாபெரும் பேரின்பத்தை அடைந்தார்கள். அத்தகைய ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளான ஒரு திக்ருடைய மஜ்லிஸில் தான் ராத்திபத்து ஜலாலியா. ஜலாலியா ராத்திபு என்று சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ் மிகவும் அற்புதமான ஒரு ராத்திபு. எல்லா நேரத்திலும் ராத்திபு ரவாத்திபாக செய்ய வேண்டிய, வழமையாக செய்ய வேண்டிய ஒரு திக்ரு தான். அதனுடைய துவக்கத்திலேயே சங்கையான அப்துல்லாஹி ஹத்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உருவாக்கிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லி வந்த அந்த அற்புதமான திக்ருகளை கோர்வை செய்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த திக்ருகளை எவன் ஒருவன் சொல்லி வருகிறானோ, எந்த ஒரு முஃமினான மனிதன் அதை ஓதி வருகிறானோ, அந்த துவக்கத்தில் அந்த திக்ருகளையே ஒரு நாளில் அவன் இரவு நேரத்தில் ஓதி வருகின்ற பொழுது அவனுடைய ஈமான் சலாமத்தாகும். சலாமத்துல் ஈமான் நிச்சயம் என்று மகான்மார்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். சங்கையான அப்துல்லாஹ் ஹத்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் பசாதுகளின் காரணமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களால் ஏற்படுகின்ற ஃபித்னாக்களுடைய ஷேகுமார்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்நேரத்தில் அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இதுதான் தீன், இதுதான் துரீகா, இதுதான் மஷாயிகுமார்கள், இதுதான் திக்ர் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களிடத்தில் விண்ணப்பித்ததின் காரணமாக ஒரு அற்புதமான ஒரு திக்ருடைய கோர்வைதான் இந்த ஹத்தாத் ராத்திபு என்பது. அது உட்பட இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ் தான் ராத்திபத்து ஜலாலியா. அல்ஹம்துலில்லாஹ் வழமையாக செய்து வருபவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திக்ரின் காரணமாக ஏராளம் ஏராளம் நன்மைகள் நமக்குண்டு. அல்லாஹ் தஆலா அத்தகைய மாபெரும் நன்மை பெற்றவருடைய கூட்டத்தை உட்படுத்த புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் மிக தெளிவாக கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, ஈமான் கொண்டவர்களே. மத்தவங்களை பத்தி பேச்சு இல்ல, மத்தவங்களை பத்தி பேச்சு இல்ல. ஈமான் கொண்டவர்களே, உண்மையான ஈமான் வேண்டும். ஈமான் இல்லாம எதுவுமே சரியாகாது. அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல எல்லாம் சொர்க்கத்தை பத்தி வாக்குறுதி அளிக்கிறானோ, உனக்கு சொர்க்கம் இருக்கு, உனக்கு சொர்க்கம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நல்ல அற்புதமான அருவிகள் இருக்கக்கூடிய சொர்க்கம், பழ வகைகள் இருக்கக்கூடிய மிக அற்புதமான சூழல் பூஞ்சோலை உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லுகின்ற பொழுது அந்த சொர்க்கத்தை தருவதற்குண்டான முதல் ஷரத்து இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி. முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது ஈமானை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈமான் சரியாகாமல் என்னதான் அமல்கள் செய்து பிரயோஜனம் கிடையாது. ஈமான், அல்லாஹ்வில் உள்ள ஈமான், ரசூலின் மீது உள்ள ஈமான், மறுமை நாள் மீது உள்ள ஈமான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் எப்படியெல்லாம் நம்ப வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு எத்தி வைத்தாலும் வமா தாகுர் ரசூல் ஃபகுதுஹு. அல்லாஹ் தஆலா அவருடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்களோ அதை அப்படியே பின்பற்றிக் கொள்ள வேண்டும், அதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் எதை தடுத்தார்களோ, எது கூடாது என்று சொன்னார்களோ அதை விட்டு விலகி நிற்க வேண்டும். அவ்வாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை சொல்லி தந்தார்கள், இஸ்லாத்தை சொல்லி தந்தார்கள், தஸவ்வுஃபை சொல்லி தந்தார்கள். மல் இஹ்சான் யா ரசூலுல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, முதலாவதாக ஷரீஅத், அதற்கு பின்னர் அகீதத், அதற்கு பின்னர் அந்த அற்புதமான இஹ்சான், இஹ்லாஸ் என்ற தஸவ்வுஃப் என்று நாம் அதை சொல்லிக் கொண்டு போகலாம். அந்த அபுத ரப்பக கஅன்னக தரா, நீ இறைவனை வணங்க வேண்டும். எப்படி என்று தெரியுமா? நீ அவனை பார்த்து கொண்டு இருப்பதை போன்று. ஒரு தொழுகை நீ தொழுகிறனா, அந்த தொழுகையினுடைய நேரத்தில் உனக்கு முன்னாடி ஒரு ரப்பு, உன்னை படைத்த எஜமானன் இருக்கிறான் என்ற நிலையாக நீ தொழ வேண்டும். அப்படி பயபக்தியுடன் நீ தொழுகின்ற பொழுது அந்த தொழுகை முறைப்படி அமையும். ஏனோ எங்கோ எல்லாம் செல்லக்கூடாது. நாம் எல்லாம் தொழுகின்ற தொழுகை எப்படி இருக்கிறது பார்த்து சிந்தித்து பாருங்கள். நாம் அல்லாஹு அக்பர் என்று கையை கட்டிய பிறகு, நாம் அல்லாஹு தஆலாவிற்காக தொழுகிற கையை கட்டிய பிறகுதான் நம்முடைய உடல் ஒரு இடத்திலும் மனம் பல இடங்களிலுமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அது பஜார்களிலும் ஷாப்பிங் மால்களிலும் வியாபாரங்களிலும் அது பயணித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய ஹபீப்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றுள்ள அந்த இஹ்லாஸுடன் உண்டான இபாதத்து அல்ல. அவனால் முடிந்தவரை அல்லாஹ் தஆலாவுடைய இபாதத்து தக்வாவுடன் இஹ்லாஸுடன் நிறைவேற்றுவது எப்படி? நீ இறைவனை பார்த்து கொண்டு இருப்பதை போன்று இல்லம் தகுந்தா அல்லாஹ் தான பார்க்கலையே அப்படி நீங்க சொல்லலாம். ஆனாலும் கூட அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிறது உன்னால பார்க்க முடியல, இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கால என்ற ஒரு நிலையிலாக எல்லா இபாதத்தையும் அமைத்துக் கொண்டால் அந்த இபாதத்தில் ஒழுக்கம் ஏற்படும். அன்பிற்குரியவர்களே, எனது அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வத்தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் யாரும் நிரந்தரமாக இருப்பது கிடையாது. எல்லோருக்கும் மரணம் என்பது உறுதி. மரணம் இல்லாத ஒருவன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அல்லாஹ்வை தவிர எல்லாமே அழிந்துவிடும். அப்படி இருக்க எல்லாரும் மரணித்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த சன்னிதானத்தில் செல்லுகின்ற பொழுது, நம்மை கொண்டு போய் கபர் வைக்கின்ற பொழுது, அந்த கபரில் எனக்கு வெளிச்சமாக, அந்த கபரில் எனக்கு மூனிசலி கபரிஹி, அவருடைய கபருக்கு ஒரு நேரம் போக்காக துணையாக, அவருடைய கபரில் அவனுக்கு குளிர்மையுள்ளதாக என்ன இருக்கிறது, அவனுக்கு பரிந்துரை செய்வதற்கு யாராவது உண்டா என்று கேட்டால் அதற்கு நான் என்ன செய்து வைத்தேன், என்ன முற்படுத்தி வைத்தேன் என்று ஒவ்வொருவரும் சற்று நெஞ்சின் மீது கையை வைத்து யோசித்து பார்க்க வேண்டும். நாளைக்கு நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன், எனக்கு என்ன இருக்கு அல்லாஹ் தஆலா முன்னாடி கொண்டு போய் வைக்க என்று ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ்வை பயந்து வாழுங்க, அல்லாஹ் தஆலா அச்சப்பட்டு வாழுங்க. ஏனெனில் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் நன்கு நுட்பமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதனால்தான் நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கையான ஹஸரத் அவர்கள் சற்று முன்னதாக சொன்னதை கொண்டு குர்ஆனுடைய விஷயம், அந்த குர்ஆனுடைய தலைப்பிலேயே நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனா குர்ஆன் நமக்கு முன்மாதிரி. அது கியாமத் நாள் வரை நமக்கு இருக்கக்கூடிய இமாமாகவும், அது அல்லாஹ்வுடைய ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅஜிஸாத்துகளில் மிகப்பெரிய முஅஜிஸத்தாக இருப்பது இந்த குர்ஆன் ஷரீஃப் தான். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஓதுவதை அழகியாக்கிக் கொள்ளுங்கள். இன்று இருக்கக்கூடிய வழித்தவறியவர்கள் எல்லோருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை ஏன் அவங்க தெரிந்து கொள்ளல, ரசூலுல்லாஹ்வுடைய புனிதத்தன்மையை அவங்க புரிந்து கொள்ளன்னு கேட்டா, குர்ஆனை படிக்கிற இன்னைக்கு பல நபர்களும் மதுஹபுகளையும் மௌலிதுகளையும் மற்றவர்களெல்லாம் எதிர்த்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட மிகப்பெரிய விளைவு குர்ஆனை புரிந்து கொள்ளல் என்பதுதான். அவர்கள் வெறும் மேலோட்டமாக சற்று பார்த்துவிட்டு செல்கிறார்கள். ஆனால் அந்த குர்ஆனுடைய ஆழமான வார்த்தைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த குர்ஆனை ஓதக்கூட தெரியலையே. அப்படி ஓதக்கூட தெரியாதவர்களுக்கு பிறகு எப்படி குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லி தந்தார். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமா வ யதூ பிஹி ஆகிரீன். அல்லாஹ் தஆலா சில நபர்களை இந்த குர்ஆனை கொண்டு அவன் தாழ்த்தி விடுவான், சில நபர்களை உயர்த்தி விடுவான். அது எப்படி என்று தெரியுமா? குர்ஆனை முறைப்படி கற்றுக்கொண்டவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சுயமாக யாருமே அதற்கு தஃசீர் சொல்லக்கூடாது. வழித்தவறியவர்கள் எல்லாம் செய்த விஷயம் என்ன? சுயமாக சொந்தம் ரஹீக்கு, சொந்தம் இஷ்டத்திற்கு அவர்கள் அந்த குர்ஆனுக்கு விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் வழித்தவறி சென்றார்கள். ஆனால் எவர் ஒருவர் கண்மணி நாயகம் குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆன் தான். இப்னு கஸீர் போல கிதாப் பார்க்கலாம். குர்ஆன் தஃசீர் எப்படி தெரியுமா சொல்லணும்? முதல்ல குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆன்ல இருக்கும், அல்லது ஹதீஸ்ல இருக்கும், அல்லது சஹாபாக்களுடைய அந்த மாபெரும் விளக்கங்கள் இருக்கும், அல்லது அய்மத்துகள் கொடுக்கணும். இதை விட்டுட்டு அவன் குர்ஆனும் சுன்னத்தும் இஜ்மாவும் கியாஸ் விட்டு அவனா சொந்தமா ஒரு விளக்கத்தை கொடுத்தா அவன் இப்படிதான் வழித்தவறி போவான். அதன் காரணமாக மிகப்பெரிய பாதாள குழிக்கு அவன் சென்று விடுவான். அது இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சொன்ன மாதிரி ABCD எல்லா அந்த ஒரு பிரிவிலும் இந்த ஜமாஅத்துகள் எல்லாம் சென்று விட்டு கொண்டிருக்கும், இன்னும் போய்கொண்டே இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு நிலை இல்லை. காரணம் என்ன? குர்ஆனையும் முழுமையா சரியா படிக்கல. படிச்சவங்க கிட்ட இருந்து படிக்கிறோம். மஸ்அலஹலதிக்கு இன்குந்துல்லா தஅலமுன். ஏன் வெட்கப்படுறீங்க? ஹஸரத்மார்கள் இருக்கிறாங்க, 10 ஆண்டு காலமாக தஃப்சீர் படிக்கிறது. நீங்க பாருங்க, ஒரு தஃப்சீர்ல மிகவும் சிறிய தஃப்சீர்
மிகவும் ஷார்ட்டான தப்சீர் ஜலாலி. அந்த கிதாபை ஓதுறதுக்கு நானாசு குர்ஆனை ஓதி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அரபிக் கிராமர், மஆனி, அதே மாதிரி பலாகா, அது போன்றுள்ள அந்த கிதாபை புரிந்து கொள்வதற்குண்டான, குர்ஆனை புரிந்து கொள்வதற்குண்டான, அதனுடைய ஒவ்வொரு வாசகங்களை தெரிந்து கொள்வதற்குண்டான ஆரம்பமாக இருக்கும். அது முகத்திமாக்களை படிக்க வைக்கிறார். 4 ஆண்டு காலம் வேணும். இன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது. எடுத்த உடனே குர்ஆனுக்கு நான் தான் எல்லாமே ஷேகுல் குர்ஆன் என்ற நிலையிலாக ஷேகுல் தப்சீராக இன்னைக்கு நடந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அத்தகைய கூட்டத்தை நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ஆக ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். தெரிந்தவர்களிடத்திலிருந்து, புரிந்தவர்களிடத்திலிருந்து, படித்தவர்களிடத்திலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஈமான் சலாமத்தாகும். இல்லையெனில் நம்முடைய ஈமான் தொலைந்துவிடும். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, இன்னும் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. குர்ஆனை ஓதுங்கள். போட்டி வேண்டும். வார வாரம் நீ எத்தனை குர்ஆன் ஓதுன, நான் எத்தனை குர்ஆன் ஓதுனேன், நீ எத்தனை ஜுஸ் முடிச்ச, நான் எத்தனை ஜுஸ் முடிச்ச, அப்படி இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? போட்டி போட்டுக் கொண்டு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதுதான். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான விஷயத்தை நீங்கள் ஒருவருக்கு போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். அப்படி போட்டி போட்டுக் கொண்டு நீங்கள் நன்மையின்பால் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். ஆக மொத்தத்தில் இரவு நேரத்தில் எழுந்து தொழுவது மிகவும் அற்புதமான ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருக்கிறது. அந்த நேரம் அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் கைகளை ஏந்தி கண்ணீர் வடித்தவனாக, எவன் ஒருவன் அல்லாஹ் தஆலா மீது பயந்தவனாக கண்ணீர் வடிக்கின்றானோ அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அவருடைய நரக நெருப்பை அணைப்பதற்கு போதுமானது. அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க போதுமானது. அரசுடைய நிழல் கிடைப்பதற்கு அதுதான் காரணமாகும். நாளை மறுமையில் ஒரு சார் நகரத்தில் சூரியன் உதயமாகி நிற்கின்ற பொழுது எல்லோரும் அந்த தரையில், அதாவது செந்திலான தரையில் நிற்பார்கள். 1 2 கிடையாது, 50,000 வருஷம் நிற்பாங்க. 50,000 வருஷம். இந்த சூரியனை பற்றி சொல்லும் போது சூரியனுக்கும் பூமிக்கும் உண்டான அந்த ஒரு தூரம் என்று சொல்லுவது 14 கோடி லட்சம் தூரம் இருக்கக்கூடிய அந்த சூரிய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. நான் ஒரு வாரத்து ஒரு 15 நாள் முன்னாடி வந்துட்டேன் இங்க. அப்ப ஒரு வாரமாக மழை பெய்யலன்னாங்க, கடுமையான வெப்பம். அந்த வெப்பம் நம்மளால தாங்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு வெப்ப சூழல்ல மழை பெஞ்சாதான் இந்த பூமிக்கு மிகப்பெரிய ஒரு அறுப்படை. ஆனால் அந்த சூரியன் ஒவ்வொரு நபருடைய அந்த வீட்டினுடைய முன்னாடி வந்து விழுந்தா ஒரு 50 ரிங்கீட்டுடைய அளவுதான் நம்முடைய இந்த பூமி இருக்குமா? அந்த சூரியனை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 50 ரிங்கீட் இருக்கு இல்லையா, அந்த செங்கு அந்த அளவுக்கு தான் இருக்குமா? அந்த அளவுக்கு மிக சின்ன ஒரு 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 கேஸ் ஒரு ஒன்றுதான், ஒரு கோலம் தான் இந்த ஒரு பூமி என்பது. ஆனால் அந்த சூரியன் உங்க தலைக்கு மேலே எந்த தலைக்கு மேல நிற்கும் போது அரிசுடைய நிழல் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய அந்த அரிசி நிழல் வேண்டுமா? அப்படி என்றால் இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை பயந்து இரு கண்களிலிருந்து கண்ணீரை வடித்து ரப்பு தஆலாவிடத்தில் நீங்கள் திக்ர் செய்யுங்கள். ذكرullah ففاضت عيناه من خشيه الله. அல்லாஹ் தஆலா கண்ணீர் வடித்து திக்ர் செய்தால் அந்த திக்ரின் காரணமாக நமக்கு அரிசி நிழல் உண்டு. நம்முடைய கண்ணீரின் காரணமாக நரகத்தின் நெருப்பை அணைக்கக்கூடும். இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். மறுமையில் திக்ர் சொன்னா என்ன? திக்ரினுடைய பட்டியல் நீளமாக இருக்கிறது. காரணம் அவுலன் நாஸி யௌமல் கியாமத்தி அக்ஸரு அலைஹிஸ்ஸலா, என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுறவங்க தான் என்னோடு நெருக்கமா இருப்பாங்க. ஸலாத் என்பது ஒரு திக்ர், மௌலித் என்பது ஒரு திக்ர், ராத்திபத்து ஜலாலியா அது ஒரு திக்ர், நல்ல வார்த்தைகள் எல்லாம் திக்ர். அல் திக்ரு மாஹுவ திக்ரு அல் கௌலு அல்லதி மா யுஸாபு அலைஹி என்று சொல்வாங்க. எந்த ஒரு வார்த்தை சொன்னால் நன்மை கிடைக்கும், அதெல்லாம் திக்ர் தான். அப்ப திக்ரிலேயே எந்த நிலையிலும் எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லலாம் என்ற ஒரு அற்புதமான திக்ர் என்று சொன்னால் ஸலவாத் தான். அந்த ஸலாத்தை ஒருத்தர் ஒரே ஒரு தடவை ஓதினா 10 நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வேறு சில இடங்களில் பார்க்கலாம் 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் சேர்க்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. ஒண்ணு கொடுத்தா 30 கிடைக்கிற லாபம். இதை விட்ட வேற என்ன இருக்கும்? அப்படிப்பட்ட ஸலாத் மஜ்லிஸும் இப்போது இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருப்பதனால் நான் எனது வாக்குகள் தற்சமயத்துக்கு நிறுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உஸ்தாத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப சுருக்கமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறுகிய நேரம். காரணம் நம்ம தொடர்ந்து இப்போது சலவாத்து மஜ்லிஸ்லாம் இருக்கிறது. அது முதல்ல ஒரு 10 நிமிஷம் அவருக்கு ஒரு பேச்சாளர் வர்றாங்க சிங்கப்பூர்ல இருந்து. மௌலானா ஹாஃபிஸ் முகமது முஹையத்தீன் ஆலிம் ஜமாலி அவர்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய ஜமாஅத்தார்களே, சகோதர சகோதரிகளே, காலையிலிருந்து மாலை வரையிலும் கொஞ்சம் சடைவடையாமல் பொறுமையை காத்து அமைதியாக நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சிகளின் முடிவுறும் வேலையில் நாம் வீற்றிருக்கிறோம். இறுதியாக ஒரு சில செய்திகளை நேரத்தின் அருமையை கருதி மிக சுருக்கமாக முடிக்க வேண்டும். இந்த ராத்திபத்துல் ஜலாலியா கமிட்டி எனக்கு கொடுத்த தலைப்பு ராத்திபத்துல் ஜலாலியாவின் ரகசியங்கள். ராத்திப் என்றால் என்ன? அநேகமாய் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ராத்திப் என்றால் அது திக்ரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது அல்லாஹ்வை வணங்குவது பல்வேறு வகையாக இருக்கிறது. அதிலும் திக்ரும் ஒன்று. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, தியானிக்கக்கூடிய, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸலவாத் சொல்லக்கூடிய, அதே போன்று பல ஷேഖ்மார்கள், வலிமார்கள், ஞானவான்கள் அவர்கள் அனுபவங்கள் மூலியமாக பல்வேறு விஷயங்களை கவிநடையில் எழுதி கோர்வை செய்த ஒரு விஷயத்திற்கு ராத்திப் என்று சொல்லப்படும். ராத்திப் என்றால் அதை வளமையாக ஓதி வருவதற்குத்தான் ராத்திப் என்று சொல்லப்படும். எனவே ராத்திபுல் ஜலாலியா என்பது சர்வ சாதாரண ஒன்றல்ல. ராத்திப் இந்த உலகம் முழுவதும் பரவலாக இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக தென்னிந்தியாவில் கீழங்கரை, காயல்பட்டினம், அதே போன்று திருச்சி, சென்னை, கூத்தாநல்லூர், நாகூர் ஷரீப் போன்ற பல்வேறு இடங்களில், கேரள பகுதிகளில், இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக இலங்கை, அதே போன்று அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டால் துபாய், குவைத், ஓமன், இது போன்ற மொரோக்கோ, பல்வேறு நாடுகளில் ராத்திபுல் ஜலாலியா மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது என்று சொன்னால் இவைகள் அத்துணைக்கும் மிகவும் அடிப்படை காரணியாய் இருக்கக்கூடியவர்கள் ஷேഖனா இமாமுல் அரூஸ் மாபில் ரப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்றால் மிகையல்ல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ராத்திபுல் ஜலாலியாவை இயற்றிய மாமேதை கண்ணியத்திற்குரிய எங்கள் ஷேഖ் நாயகம் தைகா ஷுஐப் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அருமை பாட்டனரான சையது முஹம்மது வலியுல்லா என்கிற உண்மை பெயரில் உள்ள இருக்கக்கூடிய இமாமுல் அரூஸ் மாபில் ரப்பை ஆலிம் என்று அழைக்கப்படக்கூடிய வலியுல்லா அவர்கள் இதை தோற்றுவித்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ராத்திபுல் ஜலாலியாவை ஓதுவதை பற்றி பல்வேறு மார்க்க அறிஞர்கள் எனக்கு முன்னால் நான் பேசக்கூடிய தலைப்புல பேசிட்டு போயிட்டாங்க. எனவே நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராத்திபு ஓதுவதன் மூலியமாக என்ன விஷயம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதிலே இருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்பதை பார்க்கின்ற போது இந்த ராத்திபுல் ஜலாலியா காலையில் ஓதப்பட்டது. அதிலே சற்று நிதானமாக நாம் சிந்திக்கின்ற போது ஆரம்பத்தில்
யா அர்ஹமர் ராஹிமீன் இரஹம்னா என்று ஓதுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனே, எங்கள் மீது நீ கிருபை காட்டுவாயாக. அதுக்கு அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒரு திக்ரை எவன் சொல்றானோ, இந்த ஒரு திக்ரை எவன் கூறுகிறானோ, அவனை விட்டும் ஷைத்தான் விரண்டோடி ஓடி விடுகிறார். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு பல 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவனுக்கு ஏற்படக்கூடிய பலாய் முசீபத்துகளை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திக்ரையினுடைய சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கிறது. ஹதீஸிலே நாம் பார்க்கின்ற போது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, ஒரு நாளைக்கு 100 தடவை ஒருவர் கூறுகிறார் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் கூட அவைகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே, முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று நாம் நாள்தோறும் ஓதக்கூடிய இந்த எளிமையான திக்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை பற்றி அதனுடைய சிறப்புகளை அதனுடைய முக்கியத்துவங்களை பற்றி கூறுகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இந்த சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை நான் கூறுவது சூரியன் உதயமாகின்ற இந்த உலகத்தை விடவும் எனக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை விட எனக்கு பிரியமானது என்றால் இந்த உலகத்தை விட மிக சிறந்தது என்று பொருள். இந்த சாதாரணமான எளிமையான இந்த 3 வார்த்தை அடங்கிய சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இந்த 3 வார்த்தை உலகத்தை விடவும் மிக சிறந்தது என்று நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சஹீஹான ஹதீஸ். இந்த ராத்திபுல் ஜலாலியாவுல இது போன்ற திக்ருகளை தான் மார்க்க மேதைகளான தரீகாக்களின் தலைவர்களான காதிரியா தரீகாவினுடைய சில்சிலாவில் வரக்கூடிய அரூஸ் நாயகம் அவர்கள் அற்புதமான முறையில் தோற்றுவித்திருக்கிறார்கள். இதிலே வரக்கூடிய ஒவ்வொரு திக்ருகளையும் நாம் ஆராய்ந்தால் அதிலே பல்வேறு கோடிக்கணக்கான நன்மைகளை கொட்டி தரக்கூடிய பயனுள்ள திக்ருகள் இதிலே நிறைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவன் திக்ரு செய்வதன் மூலமாக என்னென்ன ஃபவாயிதுகள் கிடைக்கிறது என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். என்னென்ன ஃபவாயிதுகள் கிடைக்கும் என்றால், ஃபஹுவ யுதுரிது ஷைத்தான், ஷைத்தானை விட்டும் அது விரட்டுகிறது. திக்ரு செய்யக்கூடியவர் ஷைத்தானை விட்டும் தூரமாக ஆகிறார். வயஹ்ஃபுதுல் முஸ்லிமின் ஹுமூமிஹி வ அஹ்ஸானிஹி, எவர் ஒருவர் திக்ரு செய்யக்கூடியவராகவே இருக்கிறாரோ, அவருடைய நாவு திக்ரிலே திளைத்திருக்கிறதோ, அவருக்கு எல்லா மனக்கவலையும் இல்லாமல் போய்விடும். எந்த கவலையும் இருக்காது. எதை நினைத்தும் அவர் கவலைப்பட மாட்டார். எந்த துக்கமும் அவருக்கு இருக்காது. வயஜ்லிபு ஸகீனா வ துமஅனீனியா, அப்படின்னா என்ன? அவருடைய உள்ளம் மிகவும் சாந்திமயனதாக, நிம்மதியானதாக அது ஆகிவிடும். இந்த உலகத்தில் நாம் எதை வேண்டுமானாலும் நாம் சம்பாதிக்க முடியும், எதை வேண்டுமானாலும் நாம் அடைந்து விட முடியும். ஆனால் நிம்மதியை நாம் அடைய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். இந்த உலகத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேடி பாருங்கள்,
பொருளிலே நிம்மதி கிடைக்குமா அல்லது பொன்னிலே மண்ணிலே பெண்ணிலே எதிலும் நாம் நிம்மதியை தேடினாலும் அது பரிபூர்ணமான நிம்மதியை அது பெற்று தராது என்பது நிதர்சனமான உண்மை. எனவேதான் அல்லாஹ் அலா என்கிற வார்த்தையை அல்லாஹ் முதலிலே பிரயோகிக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள் என்றால் அது மிகவும் ஆச்சரியமான அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் அடுத்து சொல்ல வருகிறான் என்பதுதான் அதனுடைய ஒரு பொருள். எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலியமாக திக்ர் செய்வதன் மூலியமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றது என்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, திக்ர் செய்வதன் மூலியமாக அமல்கள் அதிகமாக நன்மைகளை அது பெற்றுத் தருகிறது, நமக்கு அந்தஸ்துகளை உயர்த்துகிறது, நம்முடைய பாவங்களை அது மன்னிக்கிறது. அது மட்டுமல்ல, கல்வை சுத்தப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு கல்வு சுத்தமாகிவிட்டால் அனைத்தும் சுத்தமாக சீராக ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுகிறான். அப்படி என்றால் என்ன? நரக நெருப்பை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கிலாந்து நாட்டை சார்ந்த பிரபல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், ஹார்வர்ட் என்கிற டாக்டர், அவர் சொல்கிறார், மனோதத்துவ நிபுணரும் கூட எத்தனையோ பல பேஷண்ட்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர் சொல்லுகின்ற போது பல்வேறு நோய்கள், தீராத நோய்கள் கூட இறைவனை தியானிப்பதால் தீராத நோய்களும் தீர்ந்து விடுகிறது, நிவர்த்தியாகி விடுகிறது, ஷிஃபா கிடைக்கிறது என்று அவர் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையில் நமக்கு மார்க்க மேதைகள், நம்முடைய அரூசு நாயகம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாம் இந்த ராத்திபுல் ஜலாலியாவை அதிகமாக நாம் ஓதி வர வேண்டும். இந்த மலேசிய மண்ணிற்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உஸ்தாத் ஹிமாயத்துல்லா பாக்கவி அவர்கள் இந்த ராத்திபுல் ஜலாலியாவை நாம் எப்பொழுதும் நம்முடைய வீட்டிலும் எல்லா இடங்களிலும் நாம் ஓதி வர வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான பலாய் முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கருள்வானாக, நோய் நொடிகளை அல்லாஹ் ஷிஃபாவாக்கி அருள்வானாக, நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஆஜாத்துகளை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي
சுல்தான் அவளியா ஆயா ஷேக் முகமது அதிகாரி அவர் சொன்ன இந்த ஒரு செலவாந்து நம்ம சிறப்பான நாகூர் நாயகம் புத்துப்பூர் பண்டிகை சொன்ன சுருக்கமான செலவாந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது நிறைய வளமுறைய நம்ம ஒரு 66 முறை அந்த செலவாந்து எல்லாம் ஒரே முறையில் ஒன்றாக நன்றாக ஓதி அதுக்கு பிறகு சிறப்பு துவா செய்யப்படும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் நபியில் உம்மி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் நபியில் உம்மி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் நபியில் اللهم صل على محمد نبي الأمي وسلم. 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 اللهم صل على نبي الأمي وسلم. اللهم صل على محمد 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 نبي الأمي وسلم.
اللهم صل على محمد نبي الأمي وسلم 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 اللهم صل على محمد
وبارك وسلم آمين آمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم آمين. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح الخلفاء الراشدين. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح صحابة الجنة المعلى. آمين. اللهم صل على سيدنا محمد وعلى صحابة جنة البقيع. اللهم صل على سيدنا محمد وعلى صحابة البدريين والوليين. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح أنبياء الله الصالحين. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح أولياء الله الكاملين. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح المصلين. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح الصائمين. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح المتصدقين. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح الحاجين والحاجيات والمعتمرين والمعتمرات. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح أنبياء الله، أرواح آبائنا وأمهاتنا أجدادنا وجداتنا كل من المسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح جميع أرواح من نبي آدم عليه السلام إلى يوم القيامة. اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا من جميع الآفات والمصيبات. يا الله அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையவனே, நீ இல்லாமல் உலகத்தில் அனுபவம் அசைவதில்லையா? எங்களெல்லாம் இந்த நல்லதோடு உலமாக்கள் நூற்றுக்கணக்கான மதரசாக்கக்கூடிய உலமாக்கள் ஒன்றிணைந்த சபையிலே ஒன்று கூட்டினாயா? பல ஈதாகுத்தினாய் எவ்வாறு இறுதியா? நீ நினைப்பதைத்தான் எங்களிடத்திலே நடத்தி காட்டுகிறாயா? எங்களிடத்தில் எங்களுடைய குற்றங்குறைகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து அருள்வாயாக. எங்களுடைய மனை மக்கள் அனைவருடைய குற்றங்குறைகளை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை உன்னுடைய சிறப்பான நபியுடைய சொர்க்கத்திற்கு தகுதியான நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கியிருப்பாயாக. யா அல்லாஹ், நல்லவர்கள் அவையாக்களின் பேரரசர் மௌலானா மஹபூபர் சுபஹானி, மாஷூக் ரஹ்மானி, குத்பர் ரப்பானி, பௌதர் சமதானி, யா முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி அவர்கள் சொன்னபடி கட்டளைப்படி இரவும் பகலும் வீட்டிலும் சுற்றிலும் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியிருப்பாயாக. அதன் மூலமாக இறைவனின் நண்பர்கள், நேசர்கள், நல்லோர்கள் கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், மன நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்களே, அதுபோல சகாபாக்கள் சிறப்புடையதை போல ஏழை சகாபாக்களை கோடீஸ்வரர்களாக ஆக்கினாயா அல்லாஹ். கோடை சகாபாக்களை வீராதி வீரர்களாக்கினாயா அல்லாஹ். பழமையான சகாபாக்களை அறிவாளிகளாக ஆக்கினாயா அல்லாஹ். ஆடு உழைத்த அரபிகளை உலகத்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக ஆக்கினாயா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு முடியாத எதுவுமே இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு தெரியாத எதுவுமே இல்லையா அல்லாஹ். நீ நாடாத உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லையா அல்லாஹ். நீ நாடுவதைத்தான் எங்களிடத்தில் செய்து காட்டுகிறாயா அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் கேட்க முடியாது யா அல்லாஹ். எங்களை நல்லவர்கள், நபிமார்கள், வலிமார்கள் அவருடைய ஈமானை போல எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் ஈமானையும் துஆவையும் பெற்றோர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களை பற்றி ஒரு செலவாத்து ஓதுனா 10 நன்மைகளுக்கு அத்தனை உலமாக்கள் சொன்னார்களே, அதே போல இந்த மஜ்லிஸுக்கு புனிதமான கண்ணியமான கௌரவமான அவர்களுடைய ஆன்மா எங்களுடன் வந்து அந்த ஆன்மா எங்களுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்ல அருள் புரிவாயாக. நபியுடைய ஆன்மா உயிர்
எங்களுக்கு ஆமீன் சொல்ல அருள் புரிவாயாக. எங்களுடைய சலாத்திற்கு பதில் சலாம் சொல்வதற்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அளவற்ற அல்லாஹ்வே, இதற்கு அன்புடையவனே, நல்ல அவர்கள் அவுலியாக்கள் ஹாக்கி ஜலாலி அவுலியாக்கள் சொன்னபடி தஜத் இஷ்ராக் ருஹா அவாவின் நபிலான வணக்கங்கள் மூலமாக உன்னுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்றவராக இருப்பாயாக. யா அல்லாஹ், பகலெல்லாம் நோம்பிருந்து இரவெல்லாம் விழித்திருந்து பசித்திருந்து அவர்கள் உன்னுடைய நெருக்கத்தை நேசத்தை பெற்றதைப் போல அவர்கள் சொன்னதைப் போல வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பாயாக. பயங்கரமான நரகத்துக்குரிய பாவங்கள் உலகமெல்லாம் மிகைத்து விட்டது யா அல்லாஹ். எங்களுடைய மனசியாக கொஞ்சம் கூட மிகைத்து விட்டது யா அல்லாஹ். அந்த பாவங்களை விட்டு நரகத்திற்குரிய பயங்கரமான பாவங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நோய்கள் அதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு தேவையான எல்லா செல்வங்கள் சிறப்புகள் வழக்கத்துகள் பாக்கியங்கள் வியாபார முன்னேற்றங்கள் காரியங்களின் வெற்றிகள் அனைத்தையும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் உடலில் இருக்கக்கூடிய கால்வலி கைவலி சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் போன்ற அத்தனை 4448 நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன். நோய்களை கொடுப்பவனும் நீதான் யா அல்லாஹ், மருந்தை படைத்தவனும் நீதான் யா அல்லாஹ். எங்கள் நபி சொன்னதை போல டாக்டர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொன்னார்கள் யா அல்லாஹ். மருந்து இல்லாத நோயை அல்லாஹ் படைக்கவே இல்லை என்று சொன்னார்கள் யா அல்லாஹ். அதுபோல எங்களுடைய நோய்களுக்கெல்லாம் மருந்தை அழித்து அதன்படி நோய்களை அகற்றி நச்சுகமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உயிருள்ளவரை நோய் கஷ்டம் இல்லாமல் பாதுகாப்பாயாக. உன்னை தவிர பாதுகாக்கக்கூடிய யாருமே இல்லையா அல்லாஹ். உன்னை தவிர கேட்கப்பட்டவன் யாருமே இல்லையா அல்லாஹ். உன்னை தவிர உதவி செய்யக்கூடியவன் யாருமே இல்லையா அல்லாஹ். உன்னை தவிர நன்மை செய்யக்கூடியவன் யாருமே இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகம் வானம் பூமி எதுவுமே இல்லாமல் இருந்து கொள்வதாம் என்று நீ ஒருவன் மட்டுமே இருந்தாயா அல்லாஹ். அதற்கு பிறகு எல்லாத்தையும் உலகத்தையும் எங்களையும் படைத்தாயா அல்லாஹ். கியாமத்து நாள்ல எல்லாத்தையும் இல்லாமக்கிட்டு நீ ஒருவனே இருப்பாயா அல்லாஹ். நீ மட்டுமே இருப்பாயா அல்லாஹ். குழுவெல்லாம் அகது என்று இருப்பாயா அல்லாஹ். அப்படிப்பட்ட வல்லவனே, இந்த உலகத்தில் உள்ள பேராசை பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அடுத்தவர்களை குறை பேசுதல் பொய் பேசுதல் புறம் பேசுதல் வீணான பேச்சுக்களை விட்டு உன்னுடைய விக்கிரம் உன் நபியுடைய செலவாக்குடைய விக்கிரம் நான் இன்பம் பெற்றவர்களாக கவலை இல்லாதவர்களாக பயம் இல்லாதவர்களாக நிம்மதி பெற்றவர்களாக மகிழ்ச்சி பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. அதை அப்படித்தான் நபியுடைய வம்சா சில்சிலாவில் எங்கள் குருநாதர் அவர்கள் இந்த மலேசியா நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எங்களுக்கெல்லாம் ராஜீவ் என்ற வெற்றினமான சிறப்பை முதலில் தந்துவிட்டு சென்றார்கள். யா அல்லாஹ், அதை பற்றி பிடித்து வெற்றியை புரியலாக்கி இருப்பாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், யா அக்ரமல் அக்ரமீன். யா அல்லாஹ், எங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா காலைகளையும் நீக்கி வைப்பாயாக. எங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு சலாமத் என்ற உடலில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீக்கி சலாமத்தாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும்
உலக முஸ்லிம்கள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய 300 கோடி முஸ்லிம்களையும் சலாமத்தாக சந்தோஷமாக அடுத்த இஸ்லாம் அல்லாதவர்களுடைய கெடுதியை விட்டும் துன்பத்தை விட்டும் கொலை செய்யப்படுவதை விட்டும் கொள்ளையடிக்கப்படுவதை விட்டும் பள்ளிவாசல்களை இடிப்பதை விட்டும் இஸ்லாத்தை அழிப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அதற்காக நாங்கள் ஈமானோட செலவாத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தை வழிமுறையை தந்தருள் புரிவாயாக. எங்களுக்கு எதிரியான பயங்கரமான எதிரியான 4 எதிரிகளுக்கு எங்களை பாதுகாப்பாயாக. துன்யாவுடைய பேராசை என்ற எதிரியை விட்டு பாதுகாப்பாயாக. ஹவா நம்சு என்ற எதிரியை விட்டு பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் ஷைத்தானுடைய தீமையை விட்டு பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் மனிதர்களில் ஜின்களில் இருக்கக்கூடிய எல்லிகளுடைய துன்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய மனைவி மக்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. இந்த ராத்திற்கு பண உதவி உடல் உதவி செய்தவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. உலகத்தில் 1வது சொர்க்கமாக இருக்கக்கூடிய அடுத்த வழங்கியவர்களுக்கு உலகத்தில் 1வது சொர்க்கமாகிய காபாவுக்கு முன்னால தவாப் செய்யக்கூடிய நல்வாக்கியத்தை எங்களுக்கு எப்போதும் கொடுப்பாயாக. 2வது சொர்க்கமாக இருக்கக்கூடிய ரவுலா ஷரீஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி சலாம் சொல்லி அந்த சலாத்திற்கு புனிதமான நபியுடைய ரூஹு பதில் சலாம் கிடைக்கப்பட்டவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கல்விலே உன்னுடைய ஈமான், நபியுடைய ஈமான், மறுமை வாழ்க்கை, மகத்தான வாழ்க்கை, சத்தியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை என்ற ஈமானை தந்தருள் புரிவாயாக. மறுமைக்காக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. மார்க்க கல்வி, உலக கல்வி, இம்மை கல்வி, அனைத்து கல்வியிலும் உயர்வு பெற்ற கல்வியாளர்களாக எங்களையும் ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளையும் ஆக்குவாயாக. குடும்பத்தார் அனைவர்களையும் கல்வியா ஆக்குவாயாக. எப்படி அறிவது இல்லாமல் அவர்கள் கல்வியால் இஸ்லாம் அல்லாதவர்களை இஸ்லாம் மார்க்கத்திலே சேர்த்தார்களோ அதுபோல 300 கோடி முஸ்லிம்களாக எங்களை இந்த கல்வியை சிறந்தவர்களாக்கி இஸ்லாத்தை விளங்காத, அல்லாவை விளங்காத, நபியை விளங்காத மடையவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி, நபியை பற்றி சொல்லிக் கொடுத்து விளக்கமாக்கி வைத்து இஸ்லாம் இல்லாதவர்கள் இஸ்லாம் ஆக்குவதற்கு அருள் புரிவாயாக. இஸ்லாத்தை விளங்க வைத்து இஸ்லாம் ஆக்குவதற்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீம், யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற விதி கட்டளையில் எழுதப்பட்ட கெட்டவைகளை நீக்கி அழித்து வைப்பாயாக. நல்லவைகளை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீம். இன்றைய நாள் கூட நாங்கள் உன்னையே நினைத்து காத்தி ஓதினோம். புறமாக்களும் எல்லோரும் சேர்ந்து ஓதினோம். 40 பேரில் ஒருவர் எதை நேசலாக இருப்பது என்பதை போல எங்களிடத்திலே நல்லோர்கள் எதை இருக்கிறார்கள். யா அல்லாஹ், நல்லவர்களுக்கு பெருமதி எல்லோருக்கும் என்பதை போல துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. குறிப்பாக இந்த உலகத்திலே அதிகமாக கஷ்டப்படக்கூடிய கசா முஸ்லிம்களை, பலஸ்தீன முஸ்லிம்களை, இஸ்லாம் அல்லாதவர்களுடைய கொடுமையை விட்டு, கொடூரத்தை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக. மலேசியாவில் இருக்கக்கூடிய எங்களை பாதுகாப்பாயாக. இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கள் சொந்த பந்தங்களை பாதுகாப்பாயாக. ஓட்டுரிமை இல்லாமல் ஆக்கக்கூடிய சதித்திட்டம் கொண்ட ஆட்சியாளர்களை முறியடிப்பாயாக. பிரியாவனை கடலில் மூழ்கடித்தவனே யா அல்லாஹ், நம்மளுடைய தலையிலே கொசுவை வைத்து அவனை செருப்பால் அடித்து உயிரை வாங்கிய யா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாத்தின் எதிரிகளை அழித்தவனே யா அல்லாஹ், உண்மையான மார்க்கம், சத்தியமான மார்க்கம் அல்ல, உன்னுடைய மார்க்கத்தில்
நாங்கள் இருக்கிறோம். அதை பின்பற்றி அடுத்தவர்களுக்கு விளக்கம் சொல்லி அதில் சேர வைத்து எல்லாமே சொர்க்கவாதி ஆகக்கூடிய வீட்டிலும் செலவாத்திலும் முயற்சி எடுக்கக்கூடிய நன்மையை தருவாயாக. இந்த எத்தனையோ சீதவிகள் கொல்லம்பூரிலிருந்து ஒரு பெண்ணை ஒரு பஸ் நிறைய ஆரம்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த பஸ் நிறைய வந்தவருடைய நன்மையெல்லாம் ஏற்பாடு செய்தவர்களுடைய கிடைக்கும் அல்லவா? அவர்களுக்கு அவர் யாரெல்லாம் நீ உயர்த்தி வைப்பாய் அல்லவா? மந்தல்ல அழகிற்கு வாய்வு நல்லதை செய்ய வைத்தவர்களுக்கு செய்தவர்களுடைய நன்மையெல்லாம் கிடைக்கும் என்பதை போல எங்கள் அருமையான அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் உண்மையான ஈமானை உண்மையான இஸ்லாத்தை வளர்ப்பதை போல எல்லா உலகங்களுக்கும் விலைக்கு சொல்லக்கூடிய நல்ல நசீபை கொடுப்பாயாக. அதோட நம்ம நூறுதீன் செக்காஜி அவர்கள் இந்த புராணம் பற்றி அறுதியாக உறுதியாக விளக்கமாக சொன்னதை போல அவர்களுடைய பயானை எடுத்து உலகமெல்லாம் பரப்பக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் ஆபத்து முசிபத்துகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் அனைவருக்கும் ஹஜ்ஜு உம்ராவுடைய நசீபை கொடுப்பாயாக. யாரெல்லாம் நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லையாங்களா? தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லையாங்களா? உன்னை தவிர எதுவுமே வணக்கத்துக்குரிய சக்தியே இல்லையாங்களா? உன்னை தவிர எதுவுமே உதவி செய்யக்கூடிய சக்தி இல்லையாங்களா? உன்னை தவிர யாரிடத்திலும் கேட்கவே முடியாது. யாருன்னா கேட்கப்பட்டவன் கொடுக்கக்கூடியவன் நீயாக இருக்கிறாயா? யா ஹய்யும் யா கய்யூம் யா பதீஅ ஸமாவாத்தி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அல்லாஹ் யா அக்ரமல் அக்ரமீன் யா அல்லாஹ் யா ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் யா மாலிக் யௌமிddin வரக்கத்து நபீனா முக்தார் பாலிஹில் அத்ஹார் அஸாபில் அக்யார் சாதாத்துல் அப்ரார் تغفر لنا الذنوب والاوزار وارزقنا من جميع محارم الاخطار واجمع بيننا وبين الجبال الخيار وقبل منا ما كان صالحا يا ارحم الراحمين. ஆண்கள் எல்லாம் நபி சொர்க்கத்திற்கு உரியவர்களாக்குவாயாக. பெண்களை எல்லாம் வாத்திமா நாயுடைய சொர்க்கத்திற்கு உரியவர்களாக்கி வைப்பாயாக. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு சொல்லி செலவாத்தோடு வைக்கக்கூடியவர்களாகவும் விக்ரி செய்ய வைக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் நம்ம மஞ்சளுக்கு யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உதவி செய்தவர்களுக்கு எல்லா நன்மையையும் கொடுத்து அருள் புரிவாயாக. இவ்வுலக நன்மை மறுவுலக நன்மை மகத்தான நன்மையை கொடுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அல்லாஹ் உன்னுடைய நியமத்துகளை பரிபூர்ணமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யா அக்ரமல் அக்ரமீன் யா ஹய்யும் யா கய்யூம் யா பதீஅ ஸமாவாத்தி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன். பரக்கத்து நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரக்கத்து மௌலானா முஹியுத்தீன் ஜிலானி, பரக்கத்து மௌலானா ஜமீர் மௌலானா குதுபுல் மஜீத் ஷாஹ் ஹமீத் மஹ்பூப் வலியல்லாஹ், பரக்கத்து மௌலானா ஷேக் தாவூத் ஹக்கீம் டாக்டர் குத்துபேதே வலியல்லாஹ், பரக்கத்து மௌலானா சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் ஏர்வாடி வலியல்லாஹ், பரக்கத்து மௌலானா இமாம் அருஸ் வலியல்லாஹ், பரக்கத்து மௌலானா டேக்கர் ஷுவைப் ஆலிம் வலியல்லாஹ், பரக்கத்து மௌலானா தோஹயா ஷேக் மஹமூத் அல் பிதாஹி வலியல்லாஹ். அல்லாஹ் பரக்கத்து மௌலானா பரக்கத்து சுல்தான் ஆலிமீன் வலாக்கா சுல்தான் ஆலிமீன் ஷேக் இஸ்மாயில் வலியல்லாஹ், பரக்கத்து மௌலானா சுல்தான் அப்துல் சமத் பந்தி அவுலியா, பரக்கத்து மௌலானா சுல்தான் அப்துல் ஜலீல் இத்ரா வலியல்லாஹ், பரக்கத்து மௌலானா கவுஹுல் அலி வலியல்லாஹ், பரக்கத்து மௌலானா உமர் பஷீர் வலியல்லாஹ், பரக்கத்து மௌலானா முஸ்தபா கோயா தங்கல் வலியல்லாஹ், பரக்கத்து ஜமிய அன்பியா இல்லா அவுலியா இல்லா சாலிஹீன். எல்லாரும் மொத்தமா சொல்லுங்க. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இர்ஹமில் முஃமினீன் ஸல்லல்லாஹு ரப்பனா அலா நூரில் ஆலமீன் முஹம்மதல் முஸ்தபா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இர்ஹமில் முஃமினீன் ஸல்லல்லாஹு ரப்பனா
சுல்தான் சையத் அவர்கள் சரவத் ஓதி முடிப்பார்கள். توسلنا ببسم الله بالهادي رسول الله توسلنا ببسم الله بالهادي رسول الله وكل مجاهدين الله لأهل البدر يا الله وكل مجاهدين الله لأهل البدر يا الله توسلنا ببسم الله بالهادي رسول الله நல்ல அழகான உத்திரையும் எங்களது நாவின் களிமாவும் ஒழுக்கத்திலே சொல்ல உதவியும் சுவாபனமும் சொர்க்கத்தில் வாழ்வும் பாவம் தந்து அல்லல் அகற்றியே காத்தருள்வாய் ஆண்டவாரப்பொன் ஆகமீனே சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா நபி சலாம் அலைக்கும் ஸல்லல்லாஹு அலைக்கும் அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபஹதபல் மின்ஹுல் குதூரி مثل حسنك ما رأينا قط يا وجه سرورك شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا روز الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين ما رأى وجهك يسعى يا كريم الوالدين حولك صافي المبارك برضنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل الآثار يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي واغفر عن سيئاتي عالم
جميع الصالحات لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு வாய்ந்த இங்கிலீஷுக்கு வருகிற இந்த அனைத்து நபிநேசர்களுக்கும் ஆத்திபுல் ஜலாலியா நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சி மகரிப் தொழுகைக்கு பிறகு ஆலிம் சாவதை நடைபெறுவதால் வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.